நீதி கதைகள் டிவி. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊருக்கு மத்தியில இருக்கிற பெரிய ஆலமரத்துக்கு கீழே பாட்டி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி கண்ணு முடிக்கிட்டு கையில ஏதோ ஓலைய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஊஜனங்க அவங்கள சுத்தி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஊரு ஜனங்களா, இந்த மாசம் மழை இல்ல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. வயல்ல தண்ணி விடுறதுக்கு முன்னாடி உங்க விதைங்கள பறவைங்களுக்கு உணவா போடுங்க. அப்போ இயற்கை உங்களுக்கு உதவி செய்யும். அம்மா, நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறீங்க. மழை வராதுன்னு எப்படி சொல்கிறீங்க? ஆகாயத்தை பார்த்தீங்களா? மேகங்கள்லாம் கருப்பாக இருக்கு. அந்த மோடம் ஒரு நாளும் நிக்காது. வெயில் வந்தா கலைஞ்சு போயிடும். பெரிய நஷ்டம் வேற வழியா வந்துகிட்டு இருக்கு. அந்த நஷ்டம் யாரு கண்ணுக்கும் தெரியாது. அப்பதான் சின்னையா ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டு அங்க வந்தான். அவன் பாட்டிய பார்த்து கிண்டலா சிரிச்சான். என்னம்மா இது? மறுபடியும் உங்கள் பைத்தியக்காரத்தனத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா? கொஞ்சம் ஆகாயத்தை பாருங்க, மேகமூட்டமாக இருக்கு. அதை பார்த்தாலே தெளிவாக தெரியுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்ல மழை பெய்ய போகுதுன்னு. ஏற்கனவே வயலில் தண்ணி நிறைஞ்சிருக்கு. என் விளைச்சலும் நல்லா தான் வெளியே போகுது. சின்னையா, உன்னோட விளைச்சலுக்கு நஷ்டம் வருது. ஆனா அது பயிரால இல்ல, அது உன்னோட பேராசனால. உனக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். உன் பையன் வீரையா பத்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது அவ விதைய கொண்டு வந்தால, அந்த விதைய போடு, நல்லது நடக்கும். என்ன சொன்னீங்க? அந்த சின்ன பொண்ணு கொண்டு வந்த விதையா? என்ன பைத்தியக்காரத்தனை இது? என்கிட்ட இருக்கிற புதுவிதமான விதையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது வாங்கும்போது அவ்வளோ விலை அதிகம். அது போட்டால் விளைச்சல் நல்லா விளையும். இது பைத்தியக்காரத்தனமான பேச்சு. ஆமாம்மா, நீ சொல்கிறது சரியாக தான் இருக்கும் சின்னையா. இந்த கிளியோட பேச்சு கேட்கவே கூடாது. உன் வயலை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. உன் வயலில் விளைச்சல் பல மடங்கு அதிகமாக இருக்குது. நீ கோடீஸ்வரனாக போகிற. ஆசையா, இந்த ஊர்ல உனக்கு இடம் இல்ல. உன்னோட பேராசை உன்னை நாசமாக்க போகுது. சின்னையா, இது கடைசி யோசனை. ஆத்து பக்கத்துல இன்னும் 3 நாள்ல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அங்க யாரோட பேச்சையும் கேட்காத. என்னதான் நடந்தாலும் உன்னோட பையனோட வார்த்தையை மட்டும்தான் கேளு. சரியா போச்சு. இன்னும் உங்கள் பேச்சு கேட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தேனா பொழப்பு வீணாக போயிடும். வாங்க பொழப்ப பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி சின்னையாவும் காசியும் அங்கிருந்து போயிட்டாங்க. ராத்திரி சின்னையாவோட குடும்பத்துல எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. வீரையா, பத்மா, சரஸ்வதி எல்லாருமே இருந்தாங்க. அப்பா, அந்த பாட்டி சொல்கிறது கொஞ்சம் கேட்கலாம் இல்லை? அவங்க சொன்னால் அது சரியாக தான் இருக்கும். போன வருஷம் அவங்க சொன்ன பேச்சு கேட்காம நமக்கு பெரிய நஷ்டமாச்சுல்ல. இங்கே பாருப்பா, அந்த கேள்வி பேசுகிற பேச்செல்லாம் நீ கேட்காத. எனக்கு விவசாயத்தில் 30 வருஷம் அனுபவம் இருக்குது. எந்த நேரத்தில் என்ன விதை போடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாமா, நான் என்னோட வீட்ல இருந்து பழைய காலத்துல இருந்த விதைய கொண்டு வந்திருக்கேன். அது என் தாத்தா காலத்துது. எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கு. ஒரு தடவை அதை பரீட்சை பண்ணி பாருங்க மாமா. நீ சும்மா இரு பத்மா. உங்கள்கிட்ட இருக்கிற விதை ரொம்ப பழைய விதை. அதை நான் தூணுனா எனக்கு நான் செலவு பண்ணது கூட வராது. என்கிட்ட விலை அதிகமான விதையே இருக்குது. அதை போட்டால் விளைச்சல் நல்லா விளையும். சின்னையா, ஒரு தடவை கங்கம்மா பாட்டியோட வார்த்தையை கேளுங்க. அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கும். அவங்க எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்க. நீயும் அந்த கிழவி சொன்ன பேச்சா நம்புற? நீ என் பேச்சை நம்ப மாட்டியா? நாளைக்கு காலையில் என் கைக்கு புது விதை வரப்போகுது. அதை தான் நம்ம போட போகிறோம். அப்பா, உங்ககிட்ட இருக்கிற இந்த விதண்டாவாதம் எனக்கு பிடிக்கல. அந்த பாட்டி எது சொன்னாலும் நல்லா யோசிச்சு தான் சொல்லுவாங்க. அவங்க யாருக்கும் தப்பு நினைக்க மாட்டாங்க. சரியா போச்சு. அந்த கேள்வி பேச்சை வேணா நீங்கள் நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். நான் நினச்சபடி தான் விதையை போடுவேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் சொன்னது உண்மையான்னு. அப்படின்னு சொல்லி சின்னையா கோவமா வீட்டுக்குள்ள போயிட்டான். வீரையா, பத்மா, சரஸ்வதி 3 பேருமே சின்னையா பண்றத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அடுத்த நாள் காலையில காசி கொண்டு வந்து கொடுத்த விதைகளை சின்னையா அவனுடைய வயல்ல தூவிக்கிட்டு இருந்தான். அப்போ சின்னையா அவனுடைய மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தான். சின்னையா, இந்த விதை சூப்பராக இருக்குது. இது போட்டால் 4 மடங்கு விளைச்சல் நல்லா விளையுமா. மார்க்கெட்டில் இந்த விதைக்கு காசு கூட ரொம்ப அதிகம். உன்னோட விளைச்சலும் நல்ல விளைய போகுது பாரு. ஆமாம் காசி, அந்த கிழவிக்கு என் வயலை பற்றி என்ன தெரியும்? நாளைக்கு விளைச்சல் பார்த்து அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட போகிறாங்க. இங்கே விளைச்சல் எப்படி விளைய போகுது பாரு. அப்பதான் வீரையா அங்க வேக வேகமா ஓடி வந்தான். அவன் முகத்துல ஒரு பதட்டம் இருந்துச்சு. அப்பா, பாட்டி என்னை உங்கள்கிட்ட அனுப்புனாங்க. அவங்க என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. ஆத்தங்கரையில் எதுவும் செய்யாதீங்க, அந்த தண்ணியை தொடாதீங்க.
நீங்கள் போட்ட விதை எல்லாத்தையுமே இப்போவே எடுத்துடுங்க. அந்த கிழவி மறுபடியும் பைத்தியக்காரத்தனமாக எதனா சொன்னால் அதை கேட்டு நம்பி வந்து நான் தூண விதையே எடுக்க சொல்கிறியா? வாயை முடிக்கிட்டு மரியாதையாக இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா அவ்வளோதான். அப்பா, ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாருங்கப்பா. அந்த பாட்டி எப்பப்பா போய் சொல்லியிருக்காங்க? கொஞ்சம் நிதானமாக யோசிங்கப்பா. யார் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீ போய் உன் வேலையை பாரு. பாவம் வீரையா ரொம்பவும் கவலையோட அங்கிருந்து போயிட்டான். இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் காலையில சூரியன் வெளியில வந்த உடனேயே சின்னையா அவனுடைய வயலை பார்க்கலாம் அப்படின்னு போனான். ஆனா அவன் வயலுக்கு வந்து பார்க்கும்போது அவன் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். ஏன்னா விதை போட்டிருந்த அவனுடைய வயல் எல்லாமே இப்போ வறண்டு போய் இருந்துச்சு. என்ன இது? ஏன் வயல் ஏன் இப்படி இருக்கு? தண்ணியை ஊற்றுன, விதைய போட்ட, ஆனால் இப்படி ஆயிடுச்சே. இந்த விதை ஏன் முளைக்கல? அப்பதான் அங்க வீரையா, பீமையா, பத்மா, சரஸ்வதி, கங்கம்மா பாட்டி எல்லாருமே வந்தாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. சின்னையா, இந்த விதை சாதாரண விதை அல்ல. இது ஒரு போலி விதை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு யாரோ வண்ணம் பூசியிருக்காங்க. இது எந்த மண்ணுலேயும் முளைக்காது. இந்த விதையை உனக்கு யார் கொடுத்தது? காசி தான் கொடுத்தான். அவன் தான் இந்த விதையை நல்ல விதைன்னு சொன்னான். அப்பா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பாட்டி இந்த விதையை போட வேணாம்னு சொன்னாங்கன்னு. ஆனால் நீங்கள் கேட்கல. ஆமாம், அந்த காசி எங்க? எல்லாருமே காசிய தேடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் எங்கேயுமே கிடைக்கல. அவனுடைய வீடு காலியா தான் இருந்துச்சு. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு எல்லாரையும் ஏமாத்தி பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். ஐயோ, என் ஆசை எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சே. நான் கோடிக்கணக்கில் பணம் வரும்னு ஆசைப்பட்டேனே. கடைசியில் செலவு பண்ண பணம் கூட வராத மாதிரி ஆயிடுச்சு. சின்னையா, நீங்க கங்கம்மாவோட வார்த்தையை கேட்கலனா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? அவங்க நம்மள காப்பாத்தணும்னு சொன்னாங்க. ஆனா நீங்க கேட்கல. மாமா, இப்ப நீங்க கவலைப்படாதீங்க. நம்மளோட பழைய விதைங்க இன்னும் இருக்கு. அதை போட்டா கண்டிப்பா விளைச்சல் வரும். அதுக்கு கஷ்டம் மழைன்னா பயம் இல்ல. பத்மா, தெய்வ செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா. அன்னைக்கு நீ சொன்னதை நான் கேட்கல. அதுக்கான தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். அந்த விதையை எனக்கு கொடுமா. ஏதோ ஒரு விளைச்சல் வந்தா போதும். சின்னையா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஆலமரத்துக்கு கீழே போனான். அங்க பாட்டி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, தெய்வ செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நான் உங்கள் பேச்சை கேட்கல. என்கிட்ட இருக்கிற என் திமிரு என் கண்ணை மறைச்சிருச்சு. அந்த காசி போலி விதையை கொடுத்து என்னை ஏமாற்றி பணத்தை எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு போயிட்டான். இப்போ நான் நடு தெருவில் நிற்கிறேன். சின்னையா, உனக்கு இப்பதான் தெரிஞ்சதா? என்னால எதுவுமே செய்ய முடியாது. உன் கண்ணை திறக்கணும் அப்படின்னா கஷ்டம் வரணும். அதுதான் என்னோட நோக்கம். சரி, இப்போ அழுவாத. அம்மா, இனி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிறபடியே நடந்துக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கம்மா. இங்க பாரு சின்னையா, இப்ப நீ உன் மருமகளான பத்மா கையில இருக்கிற விதைங்கள போடு. அது பழையதா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லது. அந்த விளைச்சல்ல ஊரு ஜனங்களுக்கு கொஞ்சம் பங்கு போட்டு கொடு. அப்போ உன் கஷ்டம் தீந்துரும். சரியா? நிச்சயமாம்மா. இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். இந்த விளைச்சலில் பாதியை ஊர் ஜனங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன் பாட்டி, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது? நடக்க போகிறது முன்னாடியே சொல்கிறீங்க. வீரையா, நான் முன்னாடி நடக்கிறத யோசிக்கிறது மட்டும் இல்லப்பா, இது என்னோட அனுபவம். நான் 77 வருஷமா இந்த ஊருக்குள்ள தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நல்ல மனசுல வாழ்ந்தவங்கள எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். நான் பார்த்ததெல்லாம் தான் சொன்னேன். அதுதான் என்னோட முன்னெச்சரிக்கை. ஒரு வாரத்துக்கு அப்புறமா சூரியன் பயங்கரமா நெருப்பள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தான். ஆகாயத்துல ஒரு கருமேகம் கூட காணோம். பாட்டி சொன்ன மாதிரியே மழை வரவே இல்ல. ஆனா சின்னையோட வயல்ல இருக்கிற விளைச்சல் எல்லாமே பச்சை பசேல்னு தளதளன்னு இருந்துச்சு. பத்மா, நீ கொண்டு வந்த விதை உண்மையிலே நல்லா இருக்குமா? சுற்றி இருக்கிற வயலெல்லாம் காஞ்சி போச்சு, ஆனால் நம்ம வயல் பச்சை பசேல்னு இருக்கு. ஆமா மாமா, இது மலை மேல போட்டா கூட விளைச்சல் வந்துரும். இதுக்கு அதிகமா தண்ணி இல்லனாலும் நல்லா விளையும். அப்பதான் வீரையா ரொம்பவும் பதட்டமா வீட்டுக்கு ஓடி வந்தான். அப்பா, ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குப்பா. நம்ம வயலில் விளைச்சல் நல்லா இருக்கிறத பார்த்து பக்கத்து வயலில் இருந்து புழு பூச்செல்லாம் நம்ம வயலுக்கு வருது. அந்த புழுக்கள் பயிர்களை சாப்பிடுது. இப்போ நம்மளால் மருந்தும் அடிக்க முடியாது. ஐயோ கடவுளே, மறுபடியும் பிரச்சனையா? இப்போ என்ன பண்ணுறது? வாக்கு கொடுத்தபடி பாதி விளைச்சலை ஏழைங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுமா? சின்னையா, கங்கம்மா
முதல் நாள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? வயல்ல தண்ணிய ஊத்துறதுக்கு முன்னாடி பறவைங்களுக்கு விதைய போடுங்கன்னு. இயற்கை உங்களுக்கு உதவி செய்யும்னு சொன்னாங்கல்ல. ஆமாம்மா, பாட்டி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. பத்மா, போய் அந்த விதைகளை கொண்டு வா. மரத்துக்கு மேல இருந்த புறாக்கள், கிளி, குருவி எல்லாமே வேக வேகமா அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்துச்சு. அதுங்க எல்லாம் அங்க இருந்த நெல்லை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வயல்ல இருந்த புழுப்பூச்சிகளை எல்லாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சுது. அப்படி கொஞ்ச நேரத்திலேயே வயல்ல இருந்த புழுப்பூச்சி எதையுமே காணோம். என்ன அதிசயம் இது! பறவைங்க விளைச்சலை காப்பாத்துது. அதுங்க வயிறு நிறைய நம்ம சாப்பாடு போட்டா நம்ம வயல் நிறைய அந்த விளைச்சலை காப்பாத்துதுங்க. பாத்தியா சின்னையா, அந்த பாட்டி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குன்னு. மழை இல்லாத நேரத்தில் புழுக்களோட தொல்லை நிறையா தான் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு நம்ம மருந்தும் அடிக்க முடியாது. கடைசியில் இந்த இயற்கையில் இருக்கிற பறவைகளே நம்மளுக்கு உதவி செய்யுது. அந்த அம்மா சும்மா ஏதோ வாய்க்கு வந்தபடி சொல்லலை, நம்ம வாழ்க்கைக்கான சரியான வழியை காட்டுறாங்க. ஆமாம் பீமையா, நான் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டேன். விவசாயம் அப்படின்றது விளைச்சலை விளைய வைக்கிறது மட்டும் இல்லை, இயற்கையோடு சேர்ந்து ஒன்றா இருந்து பழகி கற்றுக்கிற வாழ்க்கை. 6 மாசம் ஆச்சு. பத்மா கொண்டு வந்து கொடுத்த விதையெல்லாம் நல்லாவே முளைச்சு இப்போ வயல்ல விளைச்சல் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அம்மா, நீங்கள் சொன்னது உண்மையாயிடுச்சு. இந்த விளைச்சல் தங்க மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட விளைச்சலை நான் பார்த்ததே இல்லை. இப்போ எனக்கு புரியுதம்மா, பழசு புதுசு விட ரொம்ப பெருசுன்னு. சின்னையா, இப்ப உனக்கு எல்லாமே புரிஞ்சதா? ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துடாத. வந்த லாபத்துல ஏழைங்களுக்கு கொஞ்சம் தானமா கொடு. ஊர் ஜனங்களே, இன்னிலிருந்து என் விளைச்சல பாதி உங்களுக்கு. இது நான் கொடுக்குற வாக்கு. அம்மா எனக்கு காட்டின வழி இது. கங்கம்மாமா, நீங்க எங்களுக்கு தெய்வமா வந்தீங்க. உங்களோட முன்னெச்சரிக்கை எங்க குடும்பத்தை இன்னைக்கு காப்பாத்திருக்கு. பாட்டி, இன்னிலிருந்து நீங்கள் எங்கள் வீட்டில் தான் இருக்கணும். உங்களை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோம். நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்கான வழிகாட்டி. சின்னையா, இங்க பாருப்பா, எனக்கு இவ்வளோ கௌரவம் கிடைக்கும்னு நான் யோசிக்கல. ஆனா நீ கத்துக்கிட்ட பாடம் பேராசனால நஷ்டம், நல்ல குணத்தினால லாபம். இவங்களோட வார்த்தையை கேட்கறது, அவங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கறது நல்லது. இங்க பாருங்க ஊரு ஜனங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லலான்னு இருக்கேன். என்னோட வயசு 77. நான் எவ்வளவோ பார்த்துருக்கேன். நல்லது கெட்டது, பேராசைப்படுறது, உதவி செய்யறது, இது எல்லாமே தான் நான் கத்துக்கிட்ட பாடம். நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு வரும், நம்ம எவ்வளவு பேராசைப்படுறோமோ அவ்வளவும் போயிடும். ஆமாம்மா, நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. இனிமே நீங்கள் சொல்கிற வழியில தான் நான் நடப்பேன். என் வாழ்க்கையில் இனிமே பேராசைன்றதே இருக்காது, நேர்மை மட்டும்தான் இருக்கும். என்னய்யா, இதுதான் என்னோட முன்னெச்சரிக்கை. மனுஷங்களுக்குள்ள இருக்கிற நல்ல குணம் அவங்கள நல்ல வழியில கொண்டு போறது தான் என்னோட நோக்கம். இப்போ நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு. நான் சொன்னது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்குங்க, சரியா? பாட்டி, நீங்கள் போகாதீங்க பாட்டி, நீங்கள் எங்களுக்கு வேணும். இங்க பாருங்கப்பா, நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். என்னோட வார்த்தையில, என்னோட யோசனையில நீங்க நல்லது செஞ்சப்போ, ஏழைங்களுக்கு உதவி செய்யும் போது, வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது எப்பவுமே நான் உங்க கூட தான் இருப்பேன். சூரியன் ரொம்பவும் வெளிச்சமா உதயமாயிக்கிட்டு இருந்தான். ஊருக்கு மத்தியில இருக்கிற ஆலமரத்துக்கு கீழே பாட்டி உக்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் பண்ற உபதேசம் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்துச்சு. அது காலையில நேரம். சுமதிபுரம் ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்துக்கு கீழே ராமையா, சுப்பையா 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த ஊருக்கு 2 மாட்டு வண்டி வந்துச்சு. பட்டணத்து வியாபாரி சின்னசாமியும் அவன் வேலைக்காரர் ரங்கையாவும் வந்தாங்க. சின்னசாமி போட்டிருக்கிற பட்டு துணியை பார்த்து அந்த ஊருக்காரங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ வண்டி விட்டு இறங்கின சின்னசாமியோட பார்வை அந்த ஊருக்கு மத்தியில இருக்கிற நீலமணி கல்லு மேல போச்சு. சுமதிபுர ஜனங்களுக்கு என் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னோட பேரு சின்னசாமி. என்னோட அறிவுக்கு முன்னாடி எப்போவுமே யாரா இருந்தாலும் தலை குனிஞ்சு தான் நிற்கணும். ஏன்னா எனக்கு ரொம்பவும் புத்தி கூர்மை அதிகங்க. உங்கள் ஊரில் இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே ரொம்ப புத்திசாலிங்கன்னு எங்கள் ஊர் வரைக்கும் பேசிக்கிறாங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்க தான் நான் உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம், எங்கள் முதலாளிக்கு இருக்கிற அறிவு எங்கள் ஊரில் யாருக்குமே இல்லை. அவர் மூளையில் மண்ணு இல்லைங்க, மொத்தமும் அறிவு தான் இருக்கு. அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அறிவாளி இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. ஓஹோ, என்னடா
உங்க முதலாளியோட தலையில முடியே இல்லையே, முழமுழன்னு இருக்கேன்னு எனக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்துச்சு. அந்த தலைக்குள்ள மண்ணு இல்லாம முழுக்க முழுக்க அறிவு இருக்கிறதால தான் முடி கொட்டி போச்சு போல. சரி சரி இருக்கட்டும். என்ன சுப்பையா இது, இப்படி கிண்டல் பண்ணலாமா? அவரு நம்ம ஊருக்கு வந்திருக்கிற விருந்தாளி இல்ல. சின்னசாமி ஐயா, நீங்க அறிவாளி அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க எங்க ஊருக்கு இப்ப எதுக்காக வந்திருக்கீங்கன்னு நேரடியாவே சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு நிறைய வேலை இருக்குங்க. நான் நேரடியா பேசதான் வந்திருக்கேன் ராமையா. உங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அறிவு இருக்கு அப்படிங்கிறது உண்மைனா நீங்க நேரடியா என் கூட போட்டி போடுங்க. நான் ஒரு 4 கஷ்டமான வேலையை உங்களுக்கு கொடுக்கறேன். உங்கள யாராவது அந்த 4 வேலையை செஞ்சிட்டா என் வண்டி முழுக்க இருக்கிற இந்த பட்டு துணிகளையும் என்னோட சொத்தையும் உங்களுக்கு எழுதி தரேன். இங்க பாருங்க ஐயா, எங்க ஊர்ல இந்த போட்டி சவால் எல்லாம் ஒன்றும் இல்லை. எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, சந்தோஷமா சாப்பிட்டுட்டு ஓய்வெடுத்துட்டு போங்க. உங்க விளையாட்டுக்கு நாங்க வரல. அப்ப என்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறீங்க. சரி, போட்டியில கலந்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க போட்டியில தோத்ததா அர்த்தம். உங்க ஊர்ல ஒரு பழமை வாய்ந்த நீலக்கல்லு இருக்காமே, அந்த கல்லை நீங்க எனக்காக கொடுக்க முடியுமா? ஒன்று என் கூட போட்டி போட்டு போட்டியில ஜெயிச்சு காட்டுங்க. அப்படி இல்லைன்னா தோத்து போனதை ஒத்துக்கிட்டு அந்த நீலமணி கல்லை எனக்கு கொடுத்துடுங்க. தோல்வியை ஒத்துக்கோங்க ஐயா, எங்க முதலாளி கிட்டலாம் உங்களால ஜெயிக்க முடியாது. பேசாம அந்த கல்லை கொடுத்துட்டு கிளம்புங்க. அட இருங்க ஐயா இருங்க, நீங்க எங்க ஊருக்கு வந்திருக்கிற விருந்தாளி. உங்களை அப்படியே சும்மா போக விட்டுடுவோமா என்ன? உங்களுக்கு மரியாதையெல்லாம் செய்யணுமே. சரிங்க சின்னசாமி ஐயா, உங்களோட போட்டிக்கு நாங்க ஒத்துக்கறோம். முதல்ல நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அதை சொல்லுங்க. அப்படி வாங்க வழிக்கு. நான் கொடுக்குற வேலை ரொம்ப சுலபமானது தான். டே ரங்கையா, அந்த வண்டியில இருக்கிற வாழை இலைய எடுத்துக்கிட்டு வா. ரங்கையா வேகமா போய் அந்த வாழை இலைய எடுத்துக்கிட்டு வந்தான். சின்னசாமி அந்த இலைய அந்த மரத்துக்கு கீழே போட்டான். ராமையா, நானும் சரி நீயும் சரி, இப்போ இந்த இலைக்கு மேல தான் நிக்கணும். ஆனா நாம 2 பேரும் ஒரே இலையில நின்னாலும் கூட நான் உன்னை பார்க்க கூடாது, நீ என்னையும் பார்க்க கூடாது. ஏன், நான் கையை நிட்டனாலும் கூட நீ எனக்கு கிடைக்கவே கூடாது. ஆனா அதுக்குன்னு கண்ணையும் மூடிடக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு முதுக காட்டியும் நிக்க கூடாது. நான் உன்னை பார்த்து தான் நிக்கணும், நீயும் என்னை பார்த்து தான் நிக்கணும். அப்புறம் நம்மள எதாலையும் அடைச்சி வைக்கவும் கூடாது. இது முடியுமா? பாத்தீங்களா எங்க முதலாளியோட புத்திசாலித்தனத்தை? ஒரே இலையில நின்னுக்கிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஆனா ஒருத்தர் தொடக்கூடாது அப்படின்னா எப்படி ஜெயிக்க போறீங்க? பேசாம கல்லை கொடுத்துடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. என்ன ராமையா இது, ஒரே இலையில நிற்கும் போது ஒருத்தர் தொடத்தானே செய்வோம். கண்ணை மூடக்கூடாதுங்கிறாரு, முதுகையும் காட்டி நிக்க கூடாதுங்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? அட சுப்பையா, கவலைப்படாத. நல்லா நிதானமா யோசிச்சு பார்த்தா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். சின்னசாமி ஐயா, தயவு செஞ்சு அந்த வாழை இலையை எடுத்துக்கிட்டு அதோ அந்த பஞ்சாயத்து ஆபீஸ் கதவு கிட்ட வாங்க. எல்லாருமே உடனே பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போனாங்க. அந்த ஆபீஸோட கதவு கிட்ட நின்னுக்கிட்டு, சுப்பையா, அந்த கதவு சந்தில இந்த வாழை இலையை விட்டு பாதி அந்த பக்கமும் பாதி இந்த பக்கமும் இருக்கிற மாதிரி வை. சுப்பையா கதவு சந்து வழியா இலைய வச்சான். அதுக்கப்புறம் ராமையா உள்ள போய் உள்ள இருக்கிற இலை மேல நின்னுக்கிட்டாரு. சின்னசாமிய வெளியில இருக்கிற இலை மேல நிக்க சொன்னாரு. அதுக்கப்புறமா ராமையா அந்த கதவை மூடிட்டாரு. சின்னசாமி ஐயா, நான் இந்த பக்கம் வாழை இலை மேல தான் நிக்கிறேன், நீங்களும் அந்த பக்கம் வாழை இலை மேல தான் நிக்கிறீங்க. 2 பேரும் ஒரே இலை மேல தான் நிக்கிறோம். நான் உங்க பக்கம் தான் திரும்பி நிக்கிறேன், நீங்க என் பக்கம் தான் திரும்பி இருக்கீங்க. ஆனா நம்ம 2 பேருக்கும் நடுவுல இந்த மரக்கதவு இருக்கு. நீங்க என்ன பார்க்கவும் முடியாது, என்ன தொடவும் முடியாது. சவால் முடிஞ்சதுங்களா? ஐயா, என்னங்க ஐயா இது, இவங்க அறிவு ரொம்ப அதிகம்தான் போல இருக்கே. இவ்வளோ அறிவாளித்தனமா வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டாங்களே. இது அநியாயம் ராமையா. நான் சொன்னதை வச்சு என்னையே ஏமாத்த பார்க்குறீங்களா? சரி, நான் சொல்ற 2வது வேலையை உங்களால செய்ய முடியாது பாருங்க. எல்லாரும் மறுபடியும் மரத்துக்கு கீழே வந்தாங்க. சின்னசாமி ரொம்ப கோவமா 2வது வேலைய சொல்ல ஆரம்பிச்சான். ராமையா, சொன்ன வேலையை எப்படியோ செஞ்சு ஏமாத்திட்ட. இப்ப பாரு. டே ரங்கையா, அந்த வண்டியில இருக்கிற 50 கிலோ மணல் மூட்டைய என் தோல்ல கொண்டு வந்து வைடா.
ரங்கையா ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த மணல் மூட்டையை கொண்டு வந்து சின்னசாமியோட தோல்ல வச்சான். அதோட கணத்துக்கு ஒரு பக்கமா அவன் தோல் சாஞ்சிடுச்சு. இங்க பாருங்க ராமையா, இந்த மணல் மூட்டை ரொம்ப இறுக்கமா இருக்கு. இத நான் இறுக்கமா பிடிச்சுக்கிறேன். நீங்க என்ன தொடக்கூடாது, என்ன மிரட்டக்கூடாது, என் மேல தண்ணிய ஊத்தக்கூடாது. என்னை விட்டு 3 அடி தூரத்துல நிக்கணும். ஆனா சரியா 1 நிமிஷத்துல இந்த மணல் மூட்டை என் தோல்ல இருந்து விழற மாதிரி செய்யணும். எப்படி செய்யறியோ உன் விருப்பம். ராமையா, இது ரொம்ப கஷ்டம். அவன் அந்த மணல் மூட்டைய இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனை தொடாம அவனை தள்ளி விடாம மணல் மூட்டைய கீழே விழ வைக்கிறது சத்தியமா சாத்தியமில்ல. என்னங்க ஐயா, பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்க முதலாளி அதை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவரு விட மாட்டாரு. நீங்க பந்தயத்துல தோத்துடுவீங்க. அப்போ திடீர்னு சுப்பையா ரங்கையோட காலுக்கு கீழே பார்த்து ஆச்சரியமா கத்துனான். அடடே ராமையா அண்ணன், அங்க ரங்கையாவோட கால் கிட்ட பாருங்களேன். ஏதோ பலன்னு ஜொலிக்குது இல்ல? அது பார்க்கறதுக்கு அப்படியே தங்க காசு மாதிரியே இருக்கே. அப்படின்னா இந்த பஞ்சாயத்து மரத்துக்கு கீழே தங்க காசு இருக்கிறது உண்மைதான் போலயே. என்னது தங்கமா? எங்க எங்க? தங்க காசு அப்படின்னு சொன்ன உடனேயே சின்னசாமியோட கண்ணு எங்க எங்க அப்படின்னு ரங்கையோட காலுக்கு கீழே இருக்கிற அந்த தங்க காசை எட்டி பார்க்க முயற்சி பண்ணப்போ கொஞ்சம் தடுமாறினான். அப்படி தடுமாறின உடனே அவன் மூட்டையை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற இறுக்கம் விட்டு போய் அந்த மூட்டை டமால் அப்படின்னு அவன் தோல்ல இருந்து கீழே விழுந்துருச்சு. பாத்தியா ரங்கையா, உங்க முதலாளி அவரோட மணல் மூட்டைய கீழே தூக்கி போட்டுட்டாரு. நாங்க அவரை தொடவும் இல்ல, அவரை மிரட்டவும் இல்ல. அவருக்குள்ள இருந்த பேராசை தான் அந்த மணல் மூட்டைய கீழே விழ வச்சது. நாங்க 2வது சவால்லையும் ஜெயிச்சிட்டோம். ஐயோ முதலாளி ஐயா, இங்க எந்த தங்க காசுமே இல்லைங்க ஐயா. இங்க விழுந்திருக்கிறது வெறும் மஞ்சள் மட்டும்தான். அத போய் பார்த்துட்டு தங்கன்னு நினைச்சு தோத்துட்டீங்களே. நம்ம மானமே போச்சு. மறுபடியும் ஏமாத்திட்டீங்க. இது ஏமாத்து வேலை. என் மூளையோட நீங்க விளையாடுறீங்க. சின்னசாமி இப்ப முழுசாவே கோவத்துல இருந்தான். எப்படியாவது இவங்க எல்லாரையும் தோக்கடிக்கணும்னு முடிவெடுத்துட்டான். இங்க பாரு ராமையா, பேச்சு திறமையால தான் நீ ஜெயிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இப்ப சொல்ற வேலைய பேச்சு திறமையால ஜெயிக்க முடியாது. உங்க மாந்தோப்புல இருக்கே ஒரு பெரிய அறை, அந்த இடத்துக்கு வாங்க. எல்லாருமே அந்த அறைக்குள்ள போனாங்க. அந்த அறை ரொம்ப பாக்குறதுக்கு பெருசாவும் காலியாவும் இருந்துச்சு. காலியா இருக்கிற இந்த அறைய நீங்க மொத்தமா நிரப்பியாகணும். ஒரு ஊசி கூட போகிறதுக்கு இடம் இருக்கக்கூடாது. ஆனா மணல், கல்லு, தானியம் இத வச்சு நிரப்பக்கூடாது. அதே மாதிரி புல்ல வச்சும் நிரப்பக்கூடாது. உங்களுக்கு 1/2 மணி நேரம் அவகாசம் கொடுக்கறேன். அதுக்குள்ள இந்த இடமே நிறைஞ்சு போயிருக்கணும். கொஞ்சம் கூட இடமே இருக்கக்கூடாது. முடிஞ்சா செஞ்சு காட்டுங்க. ராமையா அண்ணன், இது நடக்கவே நடக்காது. மணல், கல்லு, புல்லு, ஏன் தானியத்தை வச்சு கூட நிரப்பக்கூடாது அப்படின்னா நாம வேற எதை கொண்டுதான் இந்த அறைய நிரப்ப முடியும்? இது அநியாயம். அவன் வேணும்னே நம்மள தோற்கடிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட வேலையை கொடுத்துருக்கான். அதுவும் 1/2 மணி நேரத்துல எப்படி முடியும்? சுப்பையா, நம்மால முடியாது அப்படிங்கிற விஷயம் இல்லவே இல்லை. ஏன் பொருளை வச்சு மட்டும்தான் ஒரு அறைய நிரப்ப முடியுமா என்ன? என்கிட்ட யோசனை இருக்கு. ஒன்னு பண்ணு, தோட்டத்துக்கு போய் ஒரு கூட நிறைய மல்லிப்பூவை பறிச்சிட்டு வா. எப்பவும் பாட்டு பாடிக்கிட்டே பறிப்பியே, அப்படியே பண்ணு. 10 நிமிஷத்துல சுப்பையா ஒரு கூட நிறைய நல்ல மணமணுக்கிற மல்லிப்பூவை பறிச்சுக்கிட்டு வந்தான். வரும்போது அவன் கழுதராகத்துல பாடுற பாட்டையும் பாடிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருந்தான். அது அந்த அறை முழுக்க எதிரொலிச்சுது. ஏயா பாருங்க, இந்த அறைய நான் நிரப்பிட்டேன். ராமையா அந்த மல்லிப்பூ கூடைய அறைக்கு நடுவுல வச்சான். அந்த மல்லிப்பூவோட மனம் அந்த அறை முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்ல, ராமையா பாடுற அந்த சத்தமும் அறை முழுக்க கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. பாவம், அவன் கழுத குரல்ல பாடுறத யாராலையும் கேட்க கூட முடியல. பாத்தீங்களா சின்னசாமி ஐயா, நான் கொண்டு வந்து வச்சிருக்கிற இந்த பூவோட மனம் இந்த அறை முழுக்க இருக்கு. இந்த வாசம் இந்த அறையில போகாத இடமே கிடையாது. ஒருவேளை இந்த மல்லிப்பூ வாசம் போய் சேராத காலி இடம் எதனா இருந்தா அது எங்க சுப்பையா பாடின பாட்டு சத்தம் நிரப்பிடும். இப்ப இந்த அறை முழுக்க நல்ல ஒரு மனமும் சுப்பையாவோட சத்தமும் நிறைஞ்சிருக்கு. இப்ப உங்க போட்டியில ஜெயிச்சிட்டோம். ஐயோ முதலாளி ஐயா, அவன் பாடுறத கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க. இந்த அறை முழுக்க அவன் பாட்டு சத்தம் தான் நிறைஞ்சிருக்கு. அவர் சொன்னது உண்மைதான். இந்த அறை முழுக்க நிறைஞ்சு போச்சு. நம்ம மான மரியாதையும் போச்சு. வாங்க ஓடி போயிடலாம். வாய மூடு ரங்கையா.
இதுவும் அவன் செய்யற ஏமாத்து வேலை தான். ராமையா, நீங்க என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறீங்க. இதுதான் கடைசி வேலை. இதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நான் என் தோல்வியை ஒத்துக்கறேன். இப்போ மதிய நேரம் ஆச்சு. ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்துக்கு கீழே ஊர் ஜனங்க எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சின்னசாமி நெத்தியில இருக்கிற வேர்வையை தொடச்சுக்கிட்டு கம்பீரமா நின்னுக்கிட்டு இருந்தான். ராமையா, இந்த 4வது வேலை எந்த பொருளையும் வச்சு இல்ல, வெறும் பேச்ச மட்டும் வச்சுதான். நான் உங்ககிட்ட ஒரு 3 கேள்வியை கேட்பேன். அதுக்கு நீங்க சரியான பதில கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட 3 கேள்வியை கேட்கலாம். அதுக்கு நான் சரியான பதில கொடுக்கணும். நீங்க கேட்குற 3 கேள்வியில ஏதாவது ஒரு கேள்விக்கு நான் இல்ல அப்படின்னு பதில கொடுக்க கூடாது. ஆனா நான் இல்ல அப்படின்னு பதில் கொடுக்கற மாதிரி நீ செய்யணும். அப்பதான் பந்தயத்துல நீங்க ஜெயிச்சா மாதிரி. ராமையா, அவன் ஏதோ ஏமாத்த பார்க்கறான்னு நினைக்கிறேன். எந்த கேள்வியை கேட்டாலும் ஆமா, உண்மை, நிஜம்னு சொல்லிட்டு போயிடுவான். இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவன் நம்மள ஏமாத்துறதுக்கு தான் இப்படி ஒரு சவாலை விடுறான். இந்த சவால்ல மாட்டிக்காதீங்க. மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சுப்பையா. அவங்க திமிரு அவங்கள யோசிக்க விடாம தடுக்கும். சரிங்க சின்னசாமி, நீங்க கேள்வியை கேளுங்க. ராமையா, நீங்க புத்திசாலியா? ஆமா. உனக்கு இந்த ஊர் மேல பாசம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. இந்த பந்தயத்துல தோத்து போக நீ தயாரா தான் இருக்கியா? அதுக்கு காலம் பதில சொல்லும். சரி, இப்ப நீ கேள்வியை கேட்கலாம் ராமையா. என் வாயால இல்லைன்னு சொல்ல வை பார்க்கலாம். சின்னசாமி ஐயா, சுத்தி இருக்கிற எல்லா ஊர்லயும் நீங்க தான் பெரிய பணக்காரரா? ஆமா, என் அளவுக்கு பணக்காரன் யாருமே இல்ல. நீங்க ரொம்ப புத்திசாலி. உங்களுக்கு அறிவு கூர்மை அதிகமாச்சே. நிச்சயமா நான் ரொம்ப பெரிய புத்திசாலி தான். ஆமா. ராமையா நின்னு நிதானமா பக்கத்துல இருக்கிற ரங்கையாவோட கண்ணை பார்த்து சிரிச்சான். அதுக்கப்புறமா சின்னசாமியோட கண்ணை நேருக்கு நேரா பார்த்து கொஞ்சம் கம்பீரமாவும் கொஞ்சம் கோவமாவும் இப்படி கேட்டாரு. சின்னசாமி ஐயா, நீங்க தான் பணக்காரரு, அறிவாளின்னு ஒத்துக்கிட்டீங்க. ஆனா முந்தானேத்து ராத்திரி எங்க கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தங்க காசு இருக்கிற மூட்டையை திருடிட்டு போனது நீங்க தானே ஒத்துக்கோங்க. அந்த தங்கத்தை திருடினது நீங்க தானே, உண்மைய ஒத்துக்கோங்க. திருட அப்படிங்கிற ஒரு வார்த்தை சின்னசாமி மேல விழுந்த உடனே சின்னசாமிக்கு கோவம் தாங்கல. ஏன்னா அவன் ஒரு நேர்மையான வியாபாரி தான். திருட அப்படிங்கிற பழிய அவனால ஏத்துக்க முடியாது இல்லையா? கோவம் உச்சி தலைக்கு ஏறிச்சு. பந்தயத்தை மறந்துட்டான். இப்போ திருடங்கிற அந்த பழி விழுந்த கோவம் மட்டும்தான் அவன் மனசுல இருந்துச்சு. ஏ ராமையா, உனக்கு என்ன திமிரா? நான் ஒரு நேர்மையான வியாபாரி. எங்கேயும் எதையும் திருடினதே இல்ல. நான் தங்க காசு இருக்கிற மூட்டைய திருடினா அப்படின்னு யார் சொன்னது? அதெல்லாம் இல்ல இல்ல இல்ல. எல்லாரும் கேட்டீங்க தானே? பட்டணத்து வியாபாரி அவரோட வாயாலேயே 3 தடவை இல்ல இல்ல இல்லன்னு சொன்னாரு. நான் கேட்ட 3வது கேள்விக்கு நீங்க 3 தடவை இல்லன்னு சொல்லிட்டீங்க. சின்னசாமி ஐயா, நீங்க தோத்துட்டீங்க. ஐயோ முதலாளி ஐயா, அவர் உங்களை திருடன்னு சொன்னதும் நீங்க கோவத்துல பந்தயத்தை மறந்து இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இவங்க முன்னாடியெல்லாம் நாம நிக்க கூட முடியாதுங்க. அவர் வீசன வலையில நாம அநியாயமா சிக்கிக்கிட்டோமே. இனிமே சொத்து எல்லாமே அவருக்கு தானே சொந்தம். நாம வசமா மாட்டிக்கிட்டோங்க ஐயா. பாவம் சின்னசாமியோட முகமே வாடி போச்சு. அவன் கோவத்தாலேயே அவன் இன்னைக்கு தோத்திருந்தான். ராமையாவோட அறிவுக்கு முன்னாடி அவனுடைய அகங்காரம் அழிஞ்சே போச்சு. இப்ப அடுத்து என்ன சொல்றதுன்னு பாவம் அவனுக்கே தெரியல. ராமையா, மனசார சொல்றேன், நீங்க எல்லாருமே புத்திசாலிங்க தான். உங்க புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி என்னுடைய கோவமும் கர்வமும் சுத்தமா அழிஞ்சு போச்சு. என்னோட கோவத்தை பயன்படுத்தியே என்னை ஒரே நொடியில தோக்கடிச்சிட்ட. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் அறிவாளிங்க தான் அப்படின்னு நான் ஒத்துக்கறேன். என்கிட்ட இருக்கிற குதிரை வண்டியும் அதுல இருக்கிற பட்டு துணியும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே சொந்தம். அதை எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு என்ன இங்கிருந்து அனுப்புங்க. பாத்தீங்களா சின்னசாமி ஐயா, மற்ற ஊரை சேர்ந்த ஆம்பளைங்க புத்திசாலிங்களா இல்லையான்னு பார்க்க வந்தீங்கன்னா கடைசியில நீங்க தான் முட்டாளு அப்படிங்கிற பேரை வாங்கிக்கிட்டு போகணும். உடல் பலத்தை விட புத்தி பலம் ரொம்ப முக்கியங்க. சின்னசாமியும் ரங்கையாவும் திரும்பி பட்டணத்து பக்கம் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணுல சோகமும் தோல்விக்கான அந்த கவலையும் தெரிஞ்சுது. அப்ப ராமையா அவங்கள தடுத்து, ஒரு நிமிஷம் இருங்க சின்னசாமி, உங்க சொத்து எங்களுக்கு வேண்டாம். உங்க வண்டியை நீங்களே கொண்டு போங்க. என்ன ராமையா இது? பந்தயத்துல நீங்க தானே ஜெயிச்சிங்க, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் வேண்டான்னு சொல்றீங்க?
எங்க ஊரை சேர்ந்த நாங்க எல்லாரும் புத்திசாலிங்க மட்டும் இல்ல, எங்களுக்கு கொஞ்சம் கருணையும் இருக்கு. கஷ்டப்பட்டு உழைக்கிற சொத்து மட்டும்தான் எங்களுக்கு சொந்தம். மற்றவங்களோட உழைப்புல வர்றத நாங்க சொத்தா பார்க்க மாட்டோம். எங்க உழைப்பு எப்படி எங்களுக்கு உயிரோ, உங்க உழைப்பும் உங்களுக்கு உசுறு தானே. அதை எடுத்துக்கிறது தர்மம் இல்ல. உங்களோட கர்வம் அழிஞ்சது இல்லையா, அது போதும். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஐயா, உண்மையிலேயே நீங்க எல்லாருமே இப்ப என் பார்வையில கடவுள் மாதிரி தான் தெரியுறீங்க. எங்க ஐயாவோட கர்வத்தை அழிச்சிட்டீங்க. நீங்க எல்லாரும் கருணை உள்ளம் கொண்டவங்கன்னு காட்டிட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும். ராமையா, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய மனசு. நீங்க எல்லாரும் புத்திசாலிங்க மட்டும் இல்ல, கருணை இருக்கிறவங்க. இனிமே உங்க ஊரு பேரை கேட்கும் போதெல்லாம் நான் நிச்சயமா கையெடுத்து கும்பிடுவேன். நான் வரேன். சின்னசாமியும் ரங்கையாவும் சந்தோஷமா அவங்க வண்டியில ஏறி கிளம்பிட்டாங்க. உடல் பலத்தை வச்சு செய்யற சண்டையில ஒரு உசுருக்கு ஆபத்து வரும். ஆனா புத்தி பலத்தோட போடுற சண்டையில எந்த உசுருக்கு ஆபத்து வராது. ஆனா எதிரியோட அகங்காரமும் திமிரும் மட்டும்தான் அழியும். சுமதிபுரத்தோட ஜனங்களோட சிரிப்பு சத்தத்துல அந்த இடத்துல கதை முடிஞ்சுது. இந்த கதையில இருக்கிற நீதி, எப்பேற்பட்ட பிரச்சனை, இவ்வளவு கடுமையான பிரச்சனை வந்தாலும் கூட நின்னு நிதானமா புத்திசாலித்தனமா யோசிக்கும் போது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான யோசனை நமக்கு கிடைக்கும். நிச்சயமா அந்த பிரச்சனையை நம்மளால தீர்த்து வைக்கவும் முடியும். அதே மாதிரி எப்பவுமே ஒருத்தனுக்கு அவன்கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனமோ, அவன்கிட்ட இருக்கிற சொத்து பணம் எல்லாத்தையும் பார்த்து திமிர் மட்டும் வரவே கூடாது. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னது உண்மைதானே? நமக்கு இருக்கிற திறமை என்னைக்கு 10 பேருக்கு பயன்படும்னா, நம்ம கிட்ட இருக்கிற திறமைய பார்த்து நமக்கு ஆணவம் வராத வரைக்கும் தான் அது மத்தவங்களுக்கு பயன்படும்.